ஒரு வெப் சீரியல் த்ரிஷா நடித்தது. ரெண்டாவது தடவை சொல்கிறேன். இதில் இப்போ இந்த குழந்தைய வெளியில் தள்ளிட்டாங்களா? இப்போ பிருந்தா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? பிருந்தாவுடைய அப்பாவுக்கு அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது. அவங்களுக்கு இந்த பிருந்தாவை கண்டா, அந்த பொண்ணுக்கு அந்த பிருந்தாவை கண்டா பிடிக்காது. அது பேர் சின்னு. இங்கே இந்த சின்னுவை அனுப்புனாங்க பாருங்கள், ஒரு லாரியில் வச்சு. இந்த லாரியில் அவங்க அம்மா அனுப்புனாங்க பாருங்கள். அந்த சின்னுவை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு எடுத்துடுறாரு. அங்கே ஒரு லாரியை சேஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது லாரியை அவர் என்ன இருக்குதுன்றதை பார்க்கும்போது உள்ளே ஒரு குழந்தை இருக்கிறத பார்த்து, அவருக்கு அப்போ குழந்தை கிடையாது, அவர் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு. அதுதான் பிருந்தா, சின்னு தான் பிருந்தா. அவருக்கு அப்புறமா ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணுக்கு தான் இப்போ பிருந்தாவை பிடிக்கிறது கிடையாது, 2 பேருக்கும். ஆனால் அவங்க அப்பா இறந்துட்டார். ஆனாலும் அவங்க அம்மா தன்னுடைய வளர்ப்பு பொண்ணையும் தன்னுடைய சொந்த பொண்ணையும் ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. பிருந்தா தான் எஸ்ஐயாக இருக்கிறா. அவள் +2 படிச்சுட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு தான் ஒரு தப்பான வழியில் தப்பான ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயின்னு இருக்கிறா. இதுதான் இந்த மாதிரி கதை. இதுக்குள்ளே இங்கே இதான் பிருந்தா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த மேலதிகாரி, அந்த ஹெட்டு அவருக்கு பிடிக்கிறதே கிடையாது, பிருந்தாவை பிடிக்கிறதே கிடையாது. இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சாரதி இருக்கான் பாருங்க, இன்னொரு எஸ்ஐ, அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டாம். என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? ஒரு பொண்ணாக இருந்தால், ஒரு பொண்ணு எஸ்ஐயாக இருந்தால் ஒன்று ஒழுங்காக உட்காந்து ஏதாவது ஒன்று கம்ப்யூட்டர் நோண்டின்னு, இல்லாட்டி இந்த ஸ்டேஷனை பெருக்கி கோலம் போடு அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமாக பொண்ணு எஸ்ஐயே பேசுகிறாரு. அந்த ஸ்டேஷன் ஹெட்டு சாலமன் அவர் பேர். இப்படி சொன்ன உடனே இவளுக்கு பிருந்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவர் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது வெளியில் கதவை அடைச்சிட்றா. அடைச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறான். லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவாண்டு நின்றுருக்கா. அப்போது சாரதி கத்துறான், ஐயோ மேடம் 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 மெதுவாக கதவு தரும். உள்ளே அவர் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, எனக்கு கதவு தரங்க, கரப்பாம்பூச்சி மேலே ஏறுது அப்படின்னு அவர் கத்துறாரு. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அவள் சத்தம் இல்லாமல் உக்காந்துக்கிறா. அவருக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் பிருந்தாவை கண்டா. ஆனால் பிருந்தா தான் செய்தான்ட்டு சாரதி காட்டி கொடுக்கல. இது மாட்டிக்கிச்சு, தாப்பால் மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு பிருந்தாவை காப்பாற்றுறான். இது நடந்த உடனே ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனில் பார்த்துக்கிட்டே இருக்காள. இதில் இவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது. நிறைய எடுத்து பார்க்குறா. அதில் நிறைய பேர். ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக போகிறா. அங்கே அவர் மொட்டை அடிச்சிட்ருப்பார். மொட்டை அடித்த ஐஸ்கிரீம்காரரு இவர் ஜாகிங் போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களாமா அப்படின்னு கேட்பார் பிருந்தா கையில். பிருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறா. அவர் மொட்டை அடிச்சிட்ருக்கிறாரு. உடனே இவளுக்கு ஐடென்டிஃபை பண்ண எல்லா கேஸையும் எடுத்து பார்க்குறா. எல்லாரும் மொட்டை அடிச்சிட்ருக்கிறது இவளுக்கு அப்போ தான் புரியுது. மொட்டை அடிச்சுட்டு வரவங்களை மொட்டை அடிச்சுட்டு 3 பேரை பிடிச்சிட்ருக்கிறா. 3 பேருடைய பிடிச்சிட்ருக்கிறா. அதில் அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிக்கிறா. எப்போ இறந்தார், 2 மாதத்துக்கு முன்னாண்டா, 5 மாதத்துக்கு முன்னாண்டா அப்படின்ட்டு. இது தெலுங்கில் வந்தது, ஹைதராபாத்தில் எடுத்துகிட்ருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. போய் விசாரிக்கிற போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எப்போ போனார்னே தெரிலமான்ற. எல்லாரும் அழுகுறாங்க. ஒருத்தர் எப்படி போனாரே தெரில அப்படின்னு அழுகுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பிருந்தா 3 பேரை நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். 3 பேரை இதே மாதிரியே தான் தலையில் மொட்டை அடித்து உடம்பு பூரா 21 இல்லாட்டி 25 குத்து, அப்புறம் ஒரு பேர்டும் குத்தி இருக்குது. அது மாதிரி இறந்து இதில் போட்டிருக்கிறாங்க, இதில் குளத்தில் சேத்துல போட்டிருக்கிறாங்க அவங்கள அப்படின்ற பிருந்தா கண்டுபிடிச்சி சொல்கிறா. இது பெரிய சீரியல் கொலை மாதிரி ஆகிடுவோம். இது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுது. ஹெட் குவார்ட்டர்ஸ் அவர் கூப்பிட்டு இவரை கூப்பிட்றார், சாலமனை கூப்பிட்டு அவர் தான் செய்தேன்ற மாதிரி காமிச்சிக்கிறாரு. அவர் தான் செய்தேன்னு காமிச்சிக்கும்போது அவர் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற டிஐஜி அவரை ரொம்ப மெச்சி, நீங்களும் சாரதியும் ஒரு கூட்டணி போட்டு இந்த கேஸை நீங்கள் எடுத்து நடத்தணும். இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நாம் எதிர்பார்த்த மாதிரி கிடையாது, இதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இது மாதிரி எத்தனை கொலை நடந்துட்டுருக்கிறதுன்றது நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது பிருந்தா சொல்லிட்டுருப்பா, நான் எடுத்ததுலேயே 3 கொலை தெரிஞ்சிடுச்சு,
உன்னையும் எடுத்தால் எத்தனை கொலை தெரியும். அந்த அதே மாதிரி இறந்த அந்த அந்த இதில் ரெக்கார்ட்லேருந்து எடுத்து ஒவ்வொரு வேறு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த இடத்துல மிஸ்ஸிங் கேஸிலேருந்து கண்டுபிடிச்சி இந்த 3 கொலையும் எடுத்துகிட்ருக்கா பிருந்தா. அதுக்காக அவருக்கு ரொம்ப காண்டாயிடுவார். யார்? அந்த சாலமன் ரொம்ப காண்டாயிடுவார். தான் எடுத்து பிருந்தாவை ரொம்ப மட்டம் தட்டணும்னு நினைக்கும் போது சாரதி போய் அவர்கிட்ட சொல்லிடுவார். அந்த டிஐஜிகிட்ட சொல்லிடுவார், இது மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சது நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கண்டுபிடிச்சது பிருந்தா தான் அப்படின்னு போது பிருந்தாவை கூப்பிட்டு அவள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சாலமன் அதுலேருந்து எடுத்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் இப்போ பிருந்தாவுக்கு சீட்டு கிடச்சிடுச்சு. பிருந்தாவுடைய ஒரு ஃபார்ம், இது ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகிட்டாங்க. இது சீரியல் கொலை அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டாங்க. இதுக்குள்ளே ஒரு பையன், ஒரு சின்ன பையன் ஒரு பார்க்கில் உக்காந்துட்டுருக்கான். அப்போது ஒரு ஆள் வருவான். அவன் தான் அந்த சீரியல் கொலை இவன் பண்ணிட்டு இருக்குவேன். அவன் என்ன பண்ணுவான், அவன் இது மாதிரி அந்த அந்த பையன்கிட்ட பேசுவான். அவங்ககிட்ட ஒரு பொம்மையை கொடுப்பான். சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் 6 வயசு பையன் இருப்பான். அவங்ககிட்ட எங்கே அவங்க அப்பா எங்கே அப்படின்ற, அப்பா வெளியில், அவன் ஒரு முஸ்லீம் பையன். அவர்கிட்ட கேட்குறான். கேட்டுட்டு சரி நீ அப்பா இல்லைன்னா இருப்பியா, அப்பா மேலே உனக்கு ஆசை தான் அப்படின்போது ஒரு பொம்மையை கொடுத்துட்டு நீ அப்பா இல்லைன்னா கூட நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் இருக்கிறேன் அப்படின் போது அவங்க அப்பா வந்துடுறாரு. யார் இந்த பொம்மையை கொடுத்ததுன்னா அது ஒரு அங்கிள் அப்படின்றாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியல, கூட்டிகிட்டு போயிடுறாரு. இது நடந்தது ஒன்று. அடுத்த நாள் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அந்த அவன் பேர் தாகூர்ன்றது அப்புறமா தான் தெரியும். இவன் என்ன பண்ணுறான், தாகூர் என்ன பண்ணுறான், அவரை மடக்கிட்டான். யாரை? அந்த முஸ்லீம் ஆள் இருக்கார் பாருங்க, இஸ்மாயில். அவர் அந்த பஸ் ஓட்டுறவர். அவரை மடக்கி கொண்டு போயிட்டான். தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டு ஃபுல்லாக கை காலெல்லாம் கட்டி பிடிச்சி போட்டுட்டு நீ எனக்கு அந்த பஸ்ஸை கொடுத்துருவியா அப்படின்றா. எடுத்துக்கோன்னு இஸ்மாயில் சொல்கிறாரு. உனக்கு என்ன ஒரு குழந்தை இருக்குதா? ஆமாம். உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குதா? ஆமாம், ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்படியா? அப்போது ரொம்ப உனக்கு கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவான். கடவுளில் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதே மாதிரியே எப்படி அந்த சீரியல் கில் பண்ணானோ அதே மாதிரி இந்த தாக்கூர் தான் கில் பண்ணுறான். அவன்கிட்ட அந்த பொம்மை இருக்கும். என்ன பொம்மை? அந்த முதல்ல எடுத்த உடனே ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வருவான் பாருங்க, அவங்க அண்ணன்காரன், சின்னுடைய அண்ணன். அந்த பொம்மை இப்போது தாக்கூர் கையில் இருக்கும். அந்த பொம்மையை தன்னுடைய பையில் போட்டு வச்சுட்டுருவான். அவன் என்ன பண்ணுவான், அவனை நல்லா சீரியல் கில் பண்ணி தலையை முதல்ல மொட்டை அடித்து அவனை கொலை பண்ணி அப்புறமா ஒரு இதில் அந்த பேர்டு ஒன்று வச்சுட்டுருவான். ஒரு வான்கோழி மாதிரி எனக்கு இருக்குதுங்க, பெரிய கோழி மாதிரி தான் இருக்குது. அது வேறு ஏதோ பேர் சொல்கிறாங்க. அந்த பேர்டு எடுத்துகிட்டு அதை தின்ன சொல்கிறான். அதை குத்தி அது மனித மாமிசத்தை சாப்பிட்ற பேர்டு. அது எங்கேயோ ஆப்பிரிக்காவில் தான் இருக்குமா. அந்த பேர்டு சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறம் அதை ஒரு பெரிய கோணியில் கட்டி தூக்கி போட்டுட்டான். தூக்கி ஆற்றுல அங்கே இருக்கிற ஒரு இதில் தண்ணியில் போட்டுட்டு குச்சியில் குத்தி விட்றான். ஆற்றுல மிதந்து போகிறதுக்காக குத்தி விட்றான். அப்போ மற்றவங்களாம் வரும்போது நான் அவரை குத்திட்டேன் அப்படின்ட்டு ஒரு சைக்கோ மாதிரி சொல்கிறான். என்னடா பைத்தியம், என்னடா குத்துன அப்படின்னு. நான் அந்த இவனை குத்திட்டேன், கொலை பண்ணிட்டேன், அவனை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்றான். அங்கே எங்கடா ஒன்றுமே இல்லைன்னா அது மிதந்து போயிடுச்சு. ஆனால் அவன் ஒரு கிராக்கு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பயங்கர கில்லர் அவன் தாகூர். சரிங்களா? இதுக்குள்ளே இந்த கிராமத்தில் என்ன ஆச்சு, அந்த சின்ன போயிட்ட உடனே அவங்க அம்மாவை பிடிச்சிட்டாங்க. இந்த பையனையும் பிடிச்சிட்டாங்க. அந்த பையன் ஒருத்தர் இருப்பான் பாரு, சாரதி, அவனையும் பிடிச்சிட்டு இப்போ அந்த சின்ன போயிட்டா. ஆனால் சின்ன மாதிரி இருக்கிற இன்னொரு குழந்தையை எடுத்து மரத்தோட மரமாக கட்டி அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இந்த குழந்தைய பலி கொடுக்கணும் அப்படின்னு போது அந்த சின்னுடைய அவங்க அம்மாவும் கதறுவாங்க. இன்னொரு குடும்பம், அவங்களுடைய குழந்தை தான், அந்த குழந்தை கதறுவாங்க. இது பலி கொடுத்தாதான் இந்த சாமி கடவுள் இந்த ஊருக்கு நல்லது செய்யும் அப்படின்றதுக்காக அந்த சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை தலையில்
தலையில் பெட்ரோலை ஊற்றி மஞ்சள்லாம் பூசி பெரிய குங்குமம் வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க மரத்தோடு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்படியே அழுகுறாங்க. இது சாரதியுடைய அம்மா. செத்தது சாரதியுடைய அம்மா கிடையாது, செத்தது சாரதியுடைய தங்கச்சி கிடையாது, வேறு சாரதியுடைய தங்கச்சி தான் பஸ்ஸில் போயிடுச்சு. அவன் தன்னுடைய தங்கச்சி தான் இறந்துருச்சு, தன்னுடைய அம்மாவும் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பான். அந்த ஆளுங்கள்லாம் அவங்க அம்மாவையும் கழுத்து அறுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாரும் போயிட்ட உடனே சாரதிக்கு சின்ன பையன் ஒரு 15 வயசு பையன், 14 வயசு இருக்கும். அப்படியே வெறி 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 எப்படி இருக்குங்க, நினச்சி கூட பார்க்க முடியல. தன்னுடைய அம்மாவையும் இவங்களையும் கொன்னுட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஊரையே அவன் கொளுத்திடுறான். ஊரையே கொளுத்திட்டு அவன் அந்த ஊரை விட்டு ஓடியாந்துடுறான். இது சாரதியுடைய கதை. சாரதியுடைய கதை. இது யார் சாரதின்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இவன் இங்கே வந்துட்டான். இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்காக இவன் என்ன பண்ணுறா, பிருந்தா அந்த முஸ்லீமுடைய வீட்டுக்கு போகிறான். முஸ்லீம் இறந்துட்டது திரும்பவும் தண்ணியில் வந்தது கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இவங்க கண்டுபிடிச்சதுலே 4வது கில்லிங் இது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முஸ்லீம் அம்மாட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் அந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறான். அவங்க கேட்குறாங்க, அவர் எப்போவுமே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், அதோடு ஓடிட்டுருப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த பையன் சொல்லுவான், எங்கள் அப்பா இல்லைனாலும் நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தையை அவன் சொல்லிகிட்டே இருப்பான். இதை கேட்டுட்டு இவளுக்கு ஒன்றும் புரியாது. ஓடிக்கிடி போயிட்டாரோ அப்படின்றதுக்காக இவன் வரும்போது அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லுவார், இல்லை அவர் ஓடலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்பார், இந்த இஸ்மாயில் வர இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும், எந்த பக்கமாக அவர் இதில் வருவார், பஸ்ஸில் வருவார் தெரியும், அந்த பக்கமாக நீங்கள் ஆட்டோ விடுங்க அப்படின்னா ஆட்டோ அந்த பக்கமாக வரும். ஒரு பக்கமாக வரும்போது ரொம்ப ஒரு காடாயிடும், அந்த காட்டுக்குள்ளே போக வேண்டாம் மேடம் அப்படின்ட்டு சொல்லுவாள். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே வருவாள். அங்கே ஒரு சரஸ்வதி படத்தை வச்சு தான் தாகூர் கொலை பண்ணும்போது சரஸ்வதி படம் அங்கே இருக்கும், அதை திருப்பி வச்சுட்டு தான் அவன் கொலை பண்ணுவான். இப்போ அந்த சரஸ்வதி படத்தை நிமித்தி வச்சுட்டு கீழே பார்க்குற ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்துலேருந்து துளி எடுக்கிறா. இதோட இந்த 2வது முடிஞ்சு போச்சு.